பியாஜியோட லோகோ சாம்பிள் இருக்குது. இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். விட்த் வந்து 20 செட் பண்ணுங்கள். ஹைட் வந்து 60 செட் பண்ணுங்கள். இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் அதாவது ஒரு ஸ்ட்ரிப் இருக்குங்க. அதுக்கப்புறம் பென் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணலாம். ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணுங்கள். இதுவும் செலக்ட் பண்ணுங்கள், பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணு. இப்போது இந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா ஆல் த 4 சைட்ஸ் ரவுண்டட் கார்னர் வந்துடும். இப்போ கேப்சூல் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த கேப்சூல் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து 120 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்கலாம். அது பர்ஃபெக்டான சென்டருக்கு இருக்கும். இப்போ இந்த போர்ஷன் நம்மளுக்கு வேணாம். இந்த போர்ஷனை வச்சு இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டருக்கு போகலாம். அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் Shift M. இங்கே பார்த்தீங்கன்னா கர்சருக்கு கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது. அது ஆட் பண்ணும், அதாவது வெல்டு பண்ணுற மாதிரி வெல்டு பண்ணிடும். ஆனால் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது டிலீட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த போர்ஷனை வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை ரெண்டும் செலக்ட் பண்ணி டாப் அலைன் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி ரெஃப்ளெக்ட் டூலுக்கு போகலாம். அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் O இங்கே இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாட்டமில் இருக்கிற ஆங்கர் பாயிண்ட் மேலே ஒரு தரம் கிளிக் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இந்த ரேடியோ பட்டன் வெர்டிக்கலாக இருக்கணும். ஹாரிசான்டல்னால் இப்படி போய்டும், வெர்டிக்கலாக இருக்கணும். ஸோ காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வெயிட் வந்து ஒரு 18 மாதிரி பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம், வேணும்னா அப்புறம் கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் பாத்துக்கு வரலாம், அவுட்லைன் ஸ்ட்ரோக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதுக்கு நடுவில் பாருங்கள் ஸ்கெலிட்டன் இருக்குது. அந்த ஸ்கெலிட்டனை நம்ம ரிமூவ் பண்ணோம், இல்லைன்னா வெல்ட் பண்ண முடியாது, அதாவது யுனைட் பண்ண முடியாது. யுனைட் பண்ணணும்னா எப்படி ஆக்கும், ரிசல்ட் கொடுத்துடும். ஸோ என்ன பண்ணலாம், Shift Ctrl G அன்குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் நடுவில் இருக்குது பாருங்கள், Ctrl Y ஒயர் ஃப்ரேம்வொர்க் மோடுக்கு போகலாம். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் டிலீட் பண்ணிடும். ஸோ இது பேசிக் ஷேப்பாக வந்துட்டோம். ஸோ ப்ரிவியூ மோடுக்கு வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத்ஃபைண்டர் பேலெட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஐக்கான் யுனைட் பண்ணி ஓகே. இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இந்த 3 ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஸோ அதெல்லாம் டிலீட் ஆகிடும். இப்போது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோபுரம் மாட்டம் இருக்குது, ஷார்ப் எட்ஜ் இருக்குது. அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு எலிப்ஸ் டூலுக்கு போகலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா ஓவலாக மாறிடும். ஷிஃப்ட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம், பர்ஃபெக்ட் சர்க்கிளில் வந்து. இது ஃபில் பிளாக் இருக்குது. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலரு அவுட்லைனாக மாறிடும். ஷிஃப்ட் எக்ஸ் ஓகே. இது வந்து ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி பக்கத்தில் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம். Ctrl G. இதை வந்து பேஜ் சென்டருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு வரலாம். இங்கே இப்போது இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் பில்டருக்கு போகலாம். இப்போ கர்சருக்கு கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது, அதை ஆட் பண்ணணுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இதை டிலீட் பண்ணிடலாம். இருந்தாலும் இங்கே சின்ன டெப்ரிஸ் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஓரமாக வைக்கலாம். இங்கே பாருங்கள் சின்ன டெப்ரிஸ் இருக்குது, அதை வந்து தூக்கிடலாம். அகெயின் இங்கே கூட ஒரு சின்ன அன்வான்ட் டெப்ரி இருக்குது. இது என்ன பண்ணலான்னா இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl G அன்குரூப் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணி இதை ஓரமாக வச்சு இந்த 2 டெப்ரியை டிலீட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் இங்கே இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃப்ளாட் பாயிண்ட் இருக்குது. ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, அது ஃப்ளாட் பாயிண்ட்டு. ஸோ ஆகையினால பென் டூலுக்கு கீழே உள்ள டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அந்த கர்வ் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும், ஸ்மூத்தாக கர்வ் கிடச்சிடும். இதுவும் டிலீட் பண்ணிக்கலாம்.
ஸோ பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பின் ஹெட்ஜ் மாதிரி இருக்குது, அதாவது ஊசி முனை மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்கே எரேசர் டூல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஷிஃப்ட் இ கூட அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரே ஒரு கிளிக் கொடுங்க, அது டிலீட் ஆகும். ஸோ இதை சென்டருக்கு பண்ணிக்கலாம். நான் அது கலர் ஃபில் பண்ணுறேன். இந்த ஹைட்டு போதுமானதாக இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது ரெண்டும் ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே. ஸோ இதுக்கு வந்து ஒரு சயனிஷ் கலரு செலக்ட் பண்ணணும். இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், டோட்டல் கலர் பேலட்டுக்கு வரும், அதாவது கலர் பிக்கர் அப்படின்னு அழைப்பாங்க. இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள், இந்த கலரை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது சயனிஷ் கலர். அவுட்லைன் இருக்கு, அதை நன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாலிகான் டூல் எடுத்து இங்கே 6 எட்ஜ் உள்ள ஒரு பாலிகானை ட்ரா பண்ணலாம். பாலிகான் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்க ஆர்ட்போர்ட் மேலே, சைட் 6ன்னு இருக்கு. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க, அது அவுட்லைனாக மாறும். இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். எஸ் ப்ரெஸ் பண்ணுங்க, லெட்டர் எஸ், இல்லைன்னா இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 அட் அ டைம் போகும். ஓகே, சென்டர் டு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து ஒரு 18 பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இது வந்து ரீசைஸ் பண்ணணும். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மனை இப்படி இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்குது. இதை கொண்டு வந்து இங்கேக்கு கொண்டு வரணும். ரொட்டேஷன் டூலுக்கு போகலாம். ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி கொண்டு போங்க. பர்ஃபெக்டாக அது செட் ஆகிடும். ரெண்டும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த அவுட்லைன் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். எக்ஸ்பேண்டுக்கு போங்க, ஆப்ஜெக்ட், எக்ஸ்பேண்ட், ஃபில்லும் ஸ்ட்ரோக்கும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் மோடில் அதுவும் ஒரு ஷேப்பாக மாறிடும். ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை இங்கே வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக யுனைட் ஆகிடும். இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இது மாதிரி. இப்போது டைப் டூலுக்கு போய் பியாஜியோன்னு டைப் பண்ணி அதுக்கு சென்டர் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பியாஜியோன்னு டைப் பண்ணலாம். இது ஒரு இட்டாலியன் மோட்டார் கம்பெனி. கிளாரண்டன் ஃபாண்ட்டை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட் இல்லை, நியரஸ்ட் ஃபாண்ட்டு இது இருக்குது, இது கூட எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராக்கிங் கொடுக்கணும். ஒன்று கேரக்டர் பேனல் போயிட்டு நான் இங்கே வந்து 300 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் பெருசு பண்ணணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தேன் கீ ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தேன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகும், கிரேட்டர் தேன் கீ பண்ணிங்கன்னா பெருசாகும். இதை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போய் விடலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஜி. இங்கே வந்து பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் இந்தியன் மோட்டார் கம்பெனியான ஹீரோ மோட்டார்ஸ் பிராண்ட் லோகோவை செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.